விஜயுடைய இந்த பேச்சு அரசியல் அரங்கத்தில் என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை குறிப்பாக திமுக தரப்பிடமிருந்து ஏற்படுத்த போகிறதுன்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் யாருக்கும் போட்டி அப்படின்றதுல பல விஷயங்களை முன் வச்சிட்ருக்காங்க. திமுக விசஸ் அதிமுக போட்டி ஒருபுறம், தாவேகா விசஸ் திமுக போட்டின்னு விஜய் மாற்ற நினைக்கிறார். இதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடும்? நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. விஜயனுடைய ஸ்பீச் எப்படி கேட்குறீங்க? திமுக மீதான அட்டாக்கை இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். விஜயனுடைய இந்த பிரச்சார வியூகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய முதல் நாள் முதலே தன்னுடைய அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும், கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியும் பிரகடனப்படுத்திட்டு தான் களத்துல இறங்கினாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தாவேகா பயணிக்கிறதா தொடர்ந்து பேசி வருகிறார். அதுல சரியான திசையில் அவர் செல்கிறாரா அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. போதுமான அளவுக்கு அரசியல் புரிதல், பக்குவம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள், தாவேகா உரிய கட்டமைப்பு இல்லை என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்த சூழலில் இப்போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் தாவேகா தான். நிச்சயம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இன்னொன்று கூர்மைப்படுத்தி இருக்கிறார், திமுக எதிர்ப்பு என்பதை கூர்மைப்படுத்தி இருக்கிறார். பொதுவெளிகளில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இதுல நம்ம ஒரு கள யதார்த்தத்தை, தமிழக அரசியல் தேர்தல் நிலவரங்களை அவர் முழுமையாக புரிந்திருக்கிறாரா, அந்த வெற்றிக்கான வியூகங்களை வகுத்த திட்டமிட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. நீங்க 1967 பேருங்கிற அண்ணா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது போல, 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது போல 2026 தாவேகா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும், ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள், விஜய் உட்பட. இதுல 1949 தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகு 67 ஒரு கூட்டணி உருவாக்கி தான் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். கிட்டத்தட்ட 1953 72 வரைக்கும் 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணித்து, அதுல அந்த கட்சியில 67 71 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, கட்சியின் பொருளாளர் என்ற நிலையில இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 72 கட்சியை தொடங்கி 5 ஆண்டுகள் மக்களுடைய பேர ஆதரவோடு ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். திடீரென அரசியல் களத்திற்கு திடீரென நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேன் என்கிற பிரச்சாரத்தை இந்த இருவரும் தலைவர்களும் மேற்கொள்ளவில்லை. திரு விஜய் அவர்களுடைய எண்ணம், அவருடைய நோக்கம், ஆசை, கனவு அனைத்துமே நியாயமானதுதான். இது நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க தமிழகத்தினுடைய அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகள் தான் கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. இந்த 2 பேரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி நாங்கள் ஒரு மாற்று ஆட்சியை கொண்டு வருவோம் என்று களத்திற்கு கடந்த 40 ஆண்டுகளாக முயற்சித்த எந்த அரசியல் கட்சி, தேசிய கட்சியோ அல்லது மாநில கட்சிகளோ அல்லது கூட்டணி அமைத்து மக்கள் நல கூட்டணி என்று அமைத்த கட்சிகளோ தோல்வி அடைந்து விட்டன, அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இளைஞர்கள், ரசிகர்கள் ஆதரவு என்கிற நிலைப்பாட்டோடு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு மக்களுக்கு நல்லது செய்யும் என்கிற எண்ணமும் உணர்வும் தமிழக வாக்காளர்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவருடைய வாக்கு சதவீதம் என்பது 5%, 8%, 10%, கிட்டத்தட்ட இப்ப ஒரு 20-22% என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. ஆனா கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. நீங்க இந்த 2 பேரும் திராவிட கட்சிகளும் வலுவான கூட்டணியோடு களமிறங்குகிறது. திரு விஜய் அவர்கள் தலைமையில யார் வரப்போகிறார்கள், எத்தகைய கூட்டணி அமைய போகிறது என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 50-53 ஆண்டுகளாக பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று களத்திற்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84, செல்வி ஜெயலலிதா 91, 2001, 2011, 2016 என்று 7 முறை திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வலிமையான இயக்கம் தாவேகாது என்று கட்டமைக்கிறார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியுமே திரு அண்ணாமலை அவர்கள் காலத்துல நம்ம பார்த்தோம், பிரதான எதிர்கட்சியான அதிமுகவிடவும் நாங்க தான் தீவிரமாக திமுகவை எதிர்த்து களமாடுகிறோம் என்று பேசி வந்தார்கள். இன்னும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்.
எனவே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்ற களத்திற்கு வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றி தவேக ஆட்சிக்கு வர முடியுமா? இந்த தேர்தலில் நிச்சயமாக முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. கிட்டத்தட்ட விஜய் 22% வரை வாங்குவார்னு கணிப்புகள் சொல்லுதுன்றீங்க. 22% அப்படின்னா பிரதான எதிர்க்கட்சியா வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? இல்ல 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 இல்ல, நீங்க நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 234 தொகுதிகளிலும் தவேக வேட்பாளர்களை விஜய் நிறுத்துவார். அந்த தவேக வேட்பாளர்கள் அந்த உள்ளூரை தாண்டி அறிமுகமானவர்களாக இருக்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-30 பேர் வேணா பிரபலங்களாக கொண்டு வரலாம் பல்வேறு கட்சிகள்ல இருந்து. ஆனால் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள், ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களை தான் அவர் தேர்தல் களத்தை ஏற்க போகிறார். ஆனால் அவர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம், அது சார்ந்த அணிகளில் உள்ளவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திமுக அது சார்ந்த அணிகளில் இருப்பவர்கள் அனைவருமே பிரபலமானவர்களாக அந்த பகுதிகளில் எல்லா மக்களுக்கும் அறிமுகமானவர்களாக, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர், இப்போது இருக்கிற மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என்று பிரபலமானவர்கள் இருப்பாங்க. அப்ப தேர்தல் களத்தில் அவர்களுடைய வியூகம் என்பது, அவர்களுடைய அணுகுமுறை என்பது வேறாக இருக்கும். பல தேர்தல்களை எதிர்கொண்டவர்கள் அவர்கள். ஆனால் தவேக வேட்பாளர் என்பவர் எப்படி அரசியல் களத்தில் தேர்தல் அணுகுமுறை என்ன, ஒரு பூத்து வாக்காளர்கள் எப்படி சேர்ப்பது என்பதெல்லாம் பக்குவம் இல்லை. இன்னொரு தேர்தல் பல பதிவுகள்ல நான் சொன்னது மாதிரி இந்த 2026 ஒரு பரீட்சாத்த களமாக வைத்து 2031 களமாடுனா ஓரளவுக்கு அவர்களுடைய எண்ணம் நிறைவேறலாம். ஆனாலும் கூட இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் சகோதரா கள யதார்த்தம். நன்றி திரு துரைக்கண்ணா, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவுடைய அரசியல் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. தாவேகாவுடைய அட்டாக் அப்படின்றது திமுக நோக்கி கூர்மைப்படுத்தி இருக்கிறார், செயல் திட்டத்தை கூறியிருக்கிறார். இனி இது மாதிரி தான் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் இருக்க போகிறதா, இல்லை நேரடியாக நான் வருவேன் அனுமதி கிடைத்ததற்கு பிறகு அப்படின்றாரு. எஸ்ஓபி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விதிகள் வந்ததற்கு பிறகு, குறிப்பாக டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு விஜயனுடைய நேரடி மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்க இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.